யாக்கோப்பு ஈசாக்கு, இதோ யாக்கோப்பு ஏசாவையும் ஆசீர்வதிக்கிற நேரத்தில் ஏசாவுக்கு அந்த தலைப்பேறு ஆசீர்வாதத்துக்காக வேட்டையாடி மிருகத்தை வர சொல்லுகிறான். ஆனால் ரபேக்காள் அதை சூழ்ச்சி செய்து யாக்கோப்புக்கு கிடைக்கும்படி செய்கிறார். அப்போது 21வது என்ன ஆசீர்வதிக்கிறார் என்றால், நாடுகள் உனக்கு பணிந்திடுக, நாடுகள் எல்லாம் உனக்கு பணிந்திருக்கும், மக்கள் உனக்கு பணிந்திடுவார்கள், உன்னுடைய சகோதரர் உனக்கு பணிந்திடுவார், இந்த அன்னை மைந்தர்கள் பணிந்திடுவர், உன்னை சபிப்பவர் சாபம் பெறுக, உன்னை வாழ்த்த பெறும் வாழ்த்துவார்கள். இப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோப்பு பெற்று விடுகிறான். ஈசாக்கு பெற வேண்டிய ஏசா பெற வேண்டிய இடத்துல ஈசாக்கு யாக்கோப்பு பெற்று விடுகிறான். இது அது அப்படியே அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. இது உண்மையிலே தேவனுடைய ஆசீர்வாதம். நாடுகள் பணியவும், மக்கள் பணியவும், சகோதரர்கள் பணியவும், தவிப்பவர்கள் சாபத்து உள்ளவார்கள், அதே போல் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்கு நிறைவாய் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் கூட மக்களை நாங்கள் நம்முடைய ஆசீர்வதிக்கக்கூடிய ஆபிரகாம் 12 சொன்னார், முன்படியாய் மக்களை இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அவனுக்கு அடிப்படையில் நடப்பதை விட அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நாம் ஆசீர்வாதம், நாம் ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று 6:14 சொன்னது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாபத்துக்கு வழியில்லை. யாரும் அதை சபிக்க முடியாது, நாம் யாரும் சபிக்க தேவையில்லை. சாபத்தை கூட ஆசீர்வாதமாக மாற்றவல்ல நம் இறந்தவராக இயேசு கிறிஸ்துவின் நிறைவான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். நீங்கள் நல்ல ஆண்டவரை, ஆசீர்வாதத்தின் தானவரை, எப்படி நீங்கள் யாக்கோப்பை ஆசீர்வதித்தீரோ அதனால் அந்த ஆசீர்வாதத்தை அவர் தொடர்ந்து தேட, ஆசீர்வதித்தாலும் நான் விடமாட்டேன் என்று இரவு முழுவதும் போராடியது போல உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம்.